ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ அப்கமிங்கில் கிரன்ச்சி ரோடில் வரப்போகிற தமிழ் டப் அனிமேஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோ சொல்ல போகிற எந்த ஒரு அனிமேலையுமே வந்துட்டு டேட் நான் மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் கிரன்ச்சி ரோல் வந்துட்டு இப்போதைக்கு இதெல்லாம் இதில் தான் வருதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்குமே இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா டேட் வந்துட்டு அவங்க கன்ஃபார்மாக சொல்லாதனால தான் நான் இந்த வீடியோவில் எதுலேயுமே டேட் சொல்லிக்க மாட்டேன். ஸோ வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அனிமே என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆலியா சம்டைம்ஸ் ஹைட் ஹர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமே தான். ஸோ அதோடய பேர் பார்த்திங்கன்னா வியர்டாக தான் இருக்குது. ஸோ இந்த அனிமே வந்துட்டு பேசிக்காக ஒரு ஸ்கூல் கேட்டகரியில் நடக்க போகிற அனிமே மாதிரி தான் தெரியுது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ ரஷ்யாவிலேருந்து வந்திருக்க நம்ம ஹீரோயின் ஆலியா வந்துட்டு ஜப்பானில் எப்படி படிக்கிறாங்க, அங்கே இருக்க வந்துட்டு அவங்களுடைய விஷயங்களை பற்றி தான் இந்த அனிமேயில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த அனிமே நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர் நான் பார்த்த வரைக்கும் அனிமேஷன் குவாலிட்டி பக்காவாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இந்த ட்ரெய்லருக்கு நான் தர ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.3 அப்படிங்கிற ஸ்டார் ரேட்டிங் நான் வந்துட்டு தருவேன். அண்ட் அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் அனிமே என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, டூ மினி லாசிங் ஹீரோயின் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே தான். ஸோ இதோடைய பேருமே வந்துட்டு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. இதோடைய பேசிக்கான கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுவுமே வந்துட்டு ஒரு ஹை ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது. அண்ட் இந்த அனிமேக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டப்பிங் அப்படிங்கிற சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த அனிமேக்குமே என்னுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டார் ரேட்டிங் தரலாம். பிகாஸ் இந்த அனிமேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லைனாலும் டப்பிங்காகவே வந்துட்டு இதோடைய ரேட்டிங் வந்துட்டு நான் அதிகமாகவே தருவேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேட்டகரியில் நடக்க போகிற அனிமே அப்படின்னாலே கண்டிப்பாக மோஸ்ட்லி இது வந்துட்டு ஒரு லவ் அனிமேவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பல பேர் வந்துட்டு நினைக்கிறாங்க. பட் இதோடைய இந்த அனிமே கதை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ வரைக்குமே வந்துட்டு சரியாக தெரியல. வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இந்த அனிமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அனிமேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ரீஇன்கார்னேஷன் அனிமே தான். நோ லாங்கர் அலவுட் இன் அனதர் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமே தான் இந்த அனிமே. ஸோ இதோடைய பேருமே கொஞ்சம் வியர்டாக தான். ஸோ ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் இதோடைய கதை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு வேறு புது உலகங்களுக்காக வந்துட்டு அவன் ட்ராவல் பண்ணுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு வேற ஒரு உலகத்துக்கு வந்துட்டு போக முடியாத சூழ்நிலை வந்துட்டு ஏற்படுது. அவன் இருக்கிற அந்த கரண்ட் இடத்துல வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த அனிமையோடைய பேசிக்கான கதைன்னு சொல்லலாம். இதில் ஆக்ஷன் பேக்ட் வந்துட்டு நிறையாவே இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு அனிமே அப்படிங்கிறதுனாலேயே கண்டிப்பாக அனிமேஷன் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த அனிமேவுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு நினைக்கிறேன். அண்ட் கடைசியாக நம்ம லிஸ்ட்டில் இருக்க அனிமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் இன் அனதர் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரியான அனிமே. இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரீஇன்கார்னேஷன் பேஸ்டான அனிமே மாதிரி தான் தெரியுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற ஒரு உலகத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. அங்கே இருக்க ஃபேண்டசி கலந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த அனிமையோடைய பெஸ்ட்டான கதை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு தெரியுது. கண்டிப்பாக ஃபேண்டசி கலந்து இருக்கும்போது இதோடைய அனிமேஷன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தரமாகவே இருக்கும். அண்ட் தமிழ் டப்லையுமே வரப்போகுது கிரன்ச்சி ரோல் ஆப்பில். நான் கண்டிப்பாக இந்த அனிமேவை பற்றி நான் தனியாக கூட வந்துட்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரீஇன்கார்னேஷன் பேஸ்டான அனிமேஸ்லாம் வந்துட்டு நிறையாவும் வருது. அண்ட் அதோடைய ரீச்சுமே பார்த்தீங்கன்னா மற்ற ஜானர் ஆஃப் அனிமேஸை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ரீச் அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த அனிமேவுமே நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இதில் நம்ம பார்த்த இந்த 5 அனிமேல நீங்கள் வந்துட்டு எந்த அனிமேக்கு ரொம்ப ஈகராக வந்துட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் தட்டிங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். ஸோ நான் உங்களை நாளைக்கு ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பை, see you, thanks for watching.